போறாங்க. நாங்க வீட்ல தான் செய்றோம். எங்க அப்பா தான் செய்றாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செய்வாங்க. செஞ்சு முடிச்சிட்ட பின்னாடி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்க உங்ககிட்ட சாப்பிட்டு சொல்றோம். இப்போ நம்ம தேவையான பொருள்லாம் பார்க்கலாமா? எங்க அப்பா தான் செய்ய போறாங்க. நாங்க ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா சும்மா தான் நாங்க போட்டிருக்கோம். இப்போ வாங்க தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இது நூடுல்ஸ். இது ரெண்டுமே நூடுல்ஸ் தான். இது கேரட்டு, இது பீன்ஸ், இது ஆனியன், இது கேப்சிகம், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது சோயா. இப்போ அந்த நூடுல்ஸ் பாயில் ஆகிற வரையும் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுப்போம். அது எங்களோட அம்மா தான் கட் பண்ணி வைக்க போறாங்க. நாங்க கட் பண்றோம்னு சொன்னோம். ஆனா எங்க அம்மா சின்ன பசங்க கத்தி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் உங்க வீட்டுல சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கத்தியை கொடுக்காதீங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நூடுல்ஸும் பாயில் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அப்பா எப்படி சமைக்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். உங்களை மாதிரி தான் எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எங்கள் அப்பா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறாங்க. இப்போ வாங்க நூடுல்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது வதக்கணும். அது வதக்கி முடிச்சோடனே நம்ம நெக்ஸ்ட் வெஜிடபிள் போடணும். அப்பா அடுத்து என்னப்பா போட போறீங்க? அடுத்து என்ன போட போறீங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பா சொல்லுங்க, எனக்கு ஆர்வமா இருக்கு. நீங்க ஆர்வமா இருந்தா நான் சமைக்க முடியாது. நான் சமைக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே? இப்போ அடுத்து அப்பா கேரட் போட போறாங்க. அப்பா இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானேப்பா? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? சரி. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கேரட் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கேப்சிகம் தான் போட போறாங்க. கேப்சிகமும் சில்லியும் சேர்த்து போடுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ அப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸை நம்ம அதில் போட போறோம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நூடுல்ஸ் போட்டோன்னே அப்பா இப்போ நீங்க என்னப்பா போட போறீங்க? சால்ட்டா? இப்போ நம்ம கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
வந்து சோயா சாஸ் போடணும். சோயா சாஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சில்லி சாஸ் போடணும். சோயா சாஸ்க்கு அப்புறம் சில்லி சாஸ் போடணும். அடுத்து டொமேட்டோ சாஸ் தான் போடணும். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாம் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டோடனே இப்போ வந்து நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் சாப்பிடலாம். இறக்கி வைக்க போறாங்க. இப்போ நம்ம 2 மினிட்ஸ் அப்புறம் சாப்பிடலாம். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் டேஸ்ட் பண்ணி. நிச்சயதா உனக்கு நூடுல்ஸ் வேணாமா? வேணும் வேணும். அப்ப நீ எதுவுமே சொல்ல மாட்ற, நான் என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. மறந்துட்டியா? இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. இது சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அப்படியா? சாப்பிடுங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. நன்றி வணக்கம். இந்த மாதிரி நீங்களும் உங்க அம்மா அப்பாவை இந்த மாதிரி சமைக்க சொல்லிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.